ஆண்டாள் 4 பேர் பேசினதையும் கேட்டீங்க. ஒரு பெண் பாதுகாப்புக்கான மாநிலம் அப்படிங்கிற இடத்துல இந்த திராவிட மாடல் சித்தாந்தம் எந்த அளவிற்கு முன்னோக்கி நின்னிருக்கிறது? முதலமைச்சர் எதன் அடிப்படையில் இன்னைக்கு ஒப்பீட்டளவில் எதிர் சிந்தனைகள் கொண்டவர்களை விட பெண் வளர்ச்சியில் நாங்கள் முன்னிக்கிறோம்னு சொல்றார். அதை எந்த அடிப்படையில் முன்வைக்கிறார் முதலமைச்சர்? முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லணும் நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு. ஏன்னா 2-3 நாளாக ஒரு சாட்டையடியை பற்றியே எல்லா விவாதங்களும் நடந்துட்டு இருந்தது. ஆனால் உண்மையான சாட்டையடி இன்றைக்கு நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார் இந்த சனாதனிகளுக்கு அப்படிங்கிறதா மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது. அவர் கொடுத்திருக்கின்ற சாட்டையடியில் எதிர்ப்பக்கத்தில் மதவாதம் செய்பவர்கள், பிரிவினைவாதம் செய்பவர்கள், பெண்களை இழிவுபடுத்துவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் சாட்டையடி கொடுத்திருக்கிறார். அதை தவிர தோழர் லெனின் அவர் சொன்னார், அதே மாதிரி எங்கல்ஸ் அண்ட் மார்க்ஸ் எல்லாருமே சொன்னது என்னன்னா, ஒரு சமூகம் முன்னேறுகிறது என்றால் பெண்கள் அங்கே முன்னேறி இருக்க வேண்டும், அப்போதுதான் அது முன்னேறிய சமூகமாக கருத முடியும் என்று சொன்னார். அதைத்தான் தந்தை பெரியாரும் சொன்னார். அதைத்தான் நம்முடைய நீதி கட்சியும் செய்து காட்டியது அப்படிங்கிறதெல்லாம் வரலாறாகவே இருக்கிறது நமக்கு. அதில் 2-3 விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது. ஒன்று, அந்த எஃப்ஐஆர் லீக் பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அதற்கான பதிலை இன்றைக்கு நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டரே கொடுத்தாச்சு. அப்படிங்கும்போது இதுவரைக்கும் அதை ஒரு மிகப்பெரிய பிரளயமாக பேசியவர்கள் இப்போது எதிர்பக்கத்தில் இருக்கின்ற அந்த தலைவர்களாகட்டும், எல்லோருமே சாட்டை அடித்து கொண்ட அவராகட்டும், எல்லாரும் இன்னைக்கு பொது ஊடகத்தில் மன்னிப்பு கேட்பார்களா? அது ஒரு கேள்வி. ஏன்னா அதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கிளப்பினார்கள்ல. ஒரு ஊடக வெளிச்சத்துக்காக, ஒரு பரபரப்புக்காக இல்லாத ஒன்றை கிளப்பினார்கள் அல்லவா? இப்போது இது வந்தாச்சு, இதுதான் உண்மை. திமுக மீது எந்த குற்றமும் இல்லை என்று தகவல் மையம் இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஒரு தொழில்நுட்ப கோளாறுல அது லீக் ஆச்சு அப்படின்னு. அது அந்த தொழில்நுட்ப கோளாறை வந்து நாம கொஸ்டின் பண்ண முடியாது இப்போதைக்கு. அது ப்ரூவ் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஆனால் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தேகத்தோட தான் பார்க்கணும். அது எப்படி இந்த பர்டிகுலர் கேஸ்ல மட்டும் தொழில்நுட்ப கோளாறுல அது கசிஞ்சதுங்கிற கேள்வியை பத்திரிகையாளராக எழுப்புறேன். ஆனால் அரசு தரப்பிலிருந்து இதை சொல்லவே இல்லை. இன்றைக்கு தானே இந்த விவரம் வருகிறது. அப்ப அரசு தரப்புல இதை முன்னாடியே விளக்கம் கொடுத்திருக்கலாம் இல்லையா? 3 நாட்களாக நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள், சம்பந்தப்பட்ட காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கை, இப்படிதானே இது நகர்ந்துடுச்சு. எங்கேருந்து எப்படி அந்த இடத்துக்கு அது நகர்ந்தது? இன்னைக்கு தேசிய தகவல் மையம் அந்த பதில சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்ததுடைய நோக்கம் இதுக்கு நம்முடைய காவல்துறை ஆணையர் அன்னைக்கே பதில் சொன்னார். இந்த எஃப்ஐஆர் லீக் என்பது இந்த டெக்னிக்கல் கிளிட்சால் நடந்தது என்று அவர் அன்றைக்கே சொன்னார். இன்றைக்கு நிரூபிப்பது போல் இந்த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்லேருந்து பதில் வந்திருக்கிறது. அதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அடுத்தது, எனவே இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது சாட்டையால் அடித்து கொண்டவர்கள் மன்னிப்பு கேட்பார்களா பொது ஊடகத்தில்? அன்றைக்கு அது பரபரப்பாக பேசப்பட்டது. இன்றைக்கு திமுக மீது குற்றம் இல்லை என்று வந்தபோது இதையே அப்படியே கடந்து போறாங்க எல்லாரும். அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடுத்தது, அதில் குற்றம் செய்தவர் திமுக என்று எல்லாருமே சொன்னாங்கல்ல, அந்த நிலையையும் நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அவர் திமுகவை சேர்ந்தவரே இல்லை என்பதை அன்றைக்கே சொல்லியாச்சு. ஞானசேகரன்கிற பேர் ஒரே ஒரு பேர் தான் இருக்க முடியுமா உலகத்துல? ஞானசேகரன் என்கின்றார்கள். துரைசாமி ஞானசேகரன் என்பவர் சைதாப்பேட்டையில் இருக்கின்ற திமுக அணியில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர். அவர் ஒரு பொறுப்பிலும் இருக்கிறார். அவர் வேறு, இவர் வேறு. நான் அவனில்லை என்று அவர் திரும்ப சொல்லியிருக்காரு. அதனால அப்படி ஒரு தலைவர் வரும்போது பக்கத்துல நிக்கிற மாதிரி ஒரு புகைப்படத்தை எல்லாம் காமிச்சிட்டு இதனால பாருங்க திமுக நிராகரித்திருக்கிறது. நீதிபதிகளே பல கேள்விகளை எழுப்பினா கூட அந்த விவகாரத்துல இப்ப ஒரு போட்டோவை வச்சு யாரையும் நாம வந்து சொல்லிட முடியாது அப்படின்றதெல்லாம் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அவர் உங்கள் கட்சியில் இல்லைங்கிற விளக்கம் ஏன் இவ்வளவு தெளிவா வரல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல, சொல்லியாச்சு, நாங்க எத்தனையோ முறை சொல்லியாச்சு. அது மறுநாளே அதற்கான விளக்கத்தை கொடுத்தாயிற்று என்பதுதான் உண்மை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால இந்த காரணத்தை சொல்லி எதிர்க்கட்சிகள் அதையே முன்வைக்கிறாங்க. ஏன்னா இவர்கள் அந்த பெண்ணுக்கான தீர்வை தேடுவதை விட அவர்கள் பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடுவதுதான். உன் மீது நான் அக்கறையாக இருக்கிறேன் என்பதாக ஒரு நாடகத்தை உருவாக்கி எதிர்க்கட்சிகள் இதில் மைலேஜ் தேடுகிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் குற்றம் சொல்வதற்கு எந்த கருத்தும் இல்லை, அவர்களுக்கு போராடுவதற்கு எந்த கருத்தும் இல்லை என்னும் போது ஒரு பிரச்சனை என்று இங்கே உருவான உடனே அதை எடுத்துக்கொண்டு நான் உனக்காக காத்திருக்கிறேன், உனக்காக கரிசனத்தோடு இருக்கிறேன் என்று சொன்னார்கள். ஆமா, தார்மீக கடமைதான். ஆனா நம்முடைய முதல்வர் அவர்கள் முள்ளுல சேலை விழுந்தா எப்படி ஜாக்கிரதையா எடுப்போமோ அதை போல் இதை கையாண்டார். திரும்ப எல்லாரும் சொல்றாங்கல்ல, இது திமுகவின் தவறு, திமுக அரசின் தவறுன்னு. எங்கேயாவது இது
அந்த மணிப்பூர் நீங்களே சொன்ன மாதிரி மணிப்பூரில் அந்த பிரேன் சிங் என்கின்ற முதல்வர் இது மாதிரி 100 விஷயம் நடக்குதே தினம் தினம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி அலட்சியம் எங்கேயாவது இருந்ததா? அதே மாதிரி பில்கிஸ் பானு விஷயத்தில் அந்த குற்றவாளிகளை மாலை போட்டு வெற்றி திலகமிட்டு வரவேற்றார்கள் சம்ஸ்காரி பிராமின்ஸ், அதனால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள்னு அரசாங்கமே சொல்லிச்சு. அப்படி ஏதாவது நடந்ததா? அதே மாதிரி ராம் ரஹீம்ங்கிற அந்த சாமியாரை தொடர்ந்து பரோலில் அனுப்பிட்டு இருக்காங்க அரசு. அது மாதிரி எங்கேயாவது நடக்குதா? அதே மாதிரி பிஜேபி எம்எல்ஏ குல்தீப் சிங் செங்கார் வீட்டு வேலைக்கார சிறுமியை வல்லுறவு செய்தார்ல, அந்த செங்கார் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவுடன் அவருடைய மனைவிக்கு எம்பி பதவி கொடுத்தார்கள். அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? அது மாதிரி சாக்ஷி மாலிக் அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் எல்லாம் பிரிஜ்பூஷன், அவரை எப்படி பிஜேபி அரசு காப்பாற்றியது? அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா தமிழ்நாட்டு அரசுல? அதே மாதிரி ரேவண்ணா அவருடைய கையை பிடித்து உயர்த்தி நம்முடைய பிரதமர் இவருக்கு அளிக்கின்ற ஓட்டு எனக்கு அளிக்கின்ற ஓட்டு என்று சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? எங்கேயுமே இல்லையே. அதை தவிர திமுகவில் யாராவது தவறு செய்தால் கூட அவர்களை உடனடியாக கட்சியை விட்டு நீக்குவதுதான் நம்முடைய திமுக அரசின் இயல்பு. அப்படி இது நீக்கப்படவில்லை. அப்படின்னா அந்த பொள்ளாச்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த பொள்ளாச்சி மாணவர் அணி தலைவர் அவரை இந்த குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவுடன் அதிமுகவிலிருந்து நீக்கினார்கள். ஆனால் அந்த மாதிரி எதுவும் திமுகவில் நடக்கலை. அப்படின்னா இவர் திமுகவை சார்ந்தவரே இல்லை, கட்சியினரே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியாக பல விஷயங்கள் இருக்கு இதுல. எனவே ஒட்டுமொத்தமாக என்னுடைய ஒரே கேள்வி, இத்தனை குற்றச்சாட்டுகளை நீங்கள் திமுக மீது வைத்தீர்கள், இப்போது எதுவுமே இல்லை என்று நிரூபணமாகி இருக்கிறது என்றால் நீங்கள் அத்தனை பேரும் பொதுவில் ஊடகத்தில் மன்னிப்பு கேட்பீர்களா? அதுதான் எங்களோட ஒரே கேள்வியா இருக்கு. விஷயம் தான் ஒன்று வந்து இன்றைக்கு அந்த வீடியோவும் முழுசா வெளிவந்திருக்குது இன்னைக்கு ஊடகத்தில். அந்த கலைஞர் பவள விழாக்கு அந்த கல்பிரேட்டு போனது, அவருடைய வண்டி சொந்த வண்டி, அந்த வண்டி நம்பரோட வருது, அவர் அங்கே நின்று 1008 இடத்துல வீடியோ எடுத்தது, ஃபோட்டோ எடுத்தது, மொத்தமாக அந்த பவள விழாவை நிர்வாகிகள் அத்தனை பேர் கூட நின்று எடுத்துக்கிட்டது எல்லாமே இன்றைக்கி வந்திருக்குது. அது ஒரு பக்கம். இது இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இப்போது இந்த பிஎன்எஸ் மூலமாக வந்து லீக் ஆனது, எஃப்ஐஆர் லீக் ஆனது, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தேசிய தகவல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க, இருக்கலாம், இந்த ஒரு தவறு வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்குது. நீதிமன்றம் என்ன கேட்டுதுன்னா, 6 மாதம் ஆச்சு பிஎன்எஸ் ஐபிசிலேருந்து பிஎன்எஸ் கன்வெர்ட் ஆகி. அப்போது செக்ஷன் 64, 67, 68, 70, 79 இந்த செக்ஷன்கள் பெண்கள் மீதான கொடுமைகளுக்குரிய செக்ஷன்கள். இந்த செக்ஷன்லாம் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகும், சில வினாடிகள் அந்த மாதிரி இருக்கலாம். இப்படி எத்தனை லீக் ஆகிருக்குது தமிழ்நாட்டில்? அந்த மாதிரி லீக் ஆன லிஸ்ட் இருந்தால் கொடுங்க அப்படின்னு தான் நீதிமன்றம் கேட்டுச்சு. இது மட்டும்தான் லீக் ஆகிருக்குதா? அது ஒரு விஷயம் கேட்டுச்சு. அடுத்து என்ன அது நீதிமன்றமே கேட்டுச்சு. அந்த மாதிரி 6 மாசமா இருக்குது, எப்படி இது சரி செய்யாம இருக்கும்? அடுத்து என்னன்னா, அப்படி இருந்தாலும் 14 பேர் டவுன்லோட் ஆகும்போது ஓடிபி கேட்கும். உங்களுடைய ஓடிபி வந்து அந்த ஓடிபியை நீங்க போட்ட பிறகு தான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ யூ கேன் சேஸ் த கல்பிரேட் ஈஸிலி. அரசு தரப்பில இருந்து நீதிமன்றத்தில் அந்த 14 பேரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே. இல்ல, அதுதான் ஏன் கைது செய்யப்படவில்லை? ஏன்னா அது வந்து டாக்குமெண்டரி எவிடன்ஸ். இந்த குற்றவாளியை பிடிச்சது கூட சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ், அது டாக்குமெண்டரி எவிடன்ஸ், உடனே கைது பண்ணலாம். அப்போ இந்த தாமதங்கள்லாம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு பாமரனா நம்மளுக்கு சந்தேகம் வருமா இல்லையா? அதை தான் நம்ம கேட்குறோம் மறுபடியும். இல்ல, இதுக்கு நீங்க நாளைக்கு இதுக்கான பதில் கிடைக்கலாம். அப்ப திரும்ப நீங்க பொன் வில்சன் வந்து திரும்ப அதுக்கு ஒரு பதில் சொல்வீங்களா ஊடகத்துல? கொஞ்சம் பொறுத்துருங்களேன். அந்த பெண்ணை ஏன் இவ்வளவு அச்சுறுத்த வேண்டும்? அதுதான் எங்களோட ஒரே கேள்வி. திரும்ப அவளை பற்றி, அவளுக்கான இந்த இக்கட்டை பற்றி திரும்ப பேசி அவளுடைய வாழ்க்கையே போச்சு, 7 ஜென்மத்துக்கு அவள் இனிமேல் வெளியே வரவே முடியாது என்பதாக இவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்களே. இது எவ்வளவு தூரம் அவளுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும்? அவளுடைய குடும்பத்தாருக்கு எப்படி ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும்? அதனால அதை தான் நான் சொல்றேன். நம்முடைய முதல்வர் அவர்கள் இதில் முள்ளுல சேலை விழுந்த மாதிரி நாசூக்கா அதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தகவல்.